இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்ததுங்க. எல்லாமே ஒரிஜினல் கடல் கொடுவா, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இது குழம்பு வச்சோம்னா தேனு தாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை போன்லெஸ் போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் எல்லா வெரைட்டியுமே நீங்கள் செய்யலாங்க. என்ன போன்லெஸ் போட்டு நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணலாம், இல்லைன்னா கோலா உருண்டை பண்ணலாம், எது வேணால் செய்யலாங்க. அடுத்தது வஞ்சரங்க. வஞ்சரம்லாம் பாருங்கள் எவ்வளோ சைஸாக எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே வேதாரண்யம் மீன் தான் இன்றைக்கி. இது வஞ்சரமாக இருந்தாலும் சரி, கொடுவாவாக இருந்தாலும் சரி, இறாலாக இருந்தாலும் சரி, எல்லாமேங்க. அடுத்தது இது சின்ன இறால், வெள்ளை இறால், கடல் இறாலுங்க. இன்றைக்கி இறாலே நம்ம 2 வெரைட்டியாக வச்சுருக்கோம். இது சின்ன இறாலுங்க. அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இறால் எஸ்என் வச்சுருக்கோம் உங்களுக்கு. இது எல்லாமே சின்ன இறால் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எல்லாமே எக்ஸ்போர்ட் இறால் எஸ்என்னுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன இறால் பெரிய இறால் எல்லாமே வேகிற நேரம் ஒரே நேரம் தான், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த இறால் கூட தண்ணியே ஊற்றாதீங்க எப்பொழுதுமே. இறால் வேகிறதுக்கு அதில் விடுற தண்ணியே போதும். லைட்டாக வதக்குங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே இறால் வெந்துருங்க. அடுத்தது எல்லாமே வெள்ளைக்கிழங்குங்க. வெள்ளைக்கிழங்கா வச்சு போட்டு குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். வெள்ளைக்கிழங்கா மீனை குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக வைங்கங்க. ஏன்டா கொஞ்சம் நீத்து விடும், தண்ணியாக வச்சிடாதீங்க குழம்பு.